அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்ப நாட்டுல பெருமளவுல எல்லாரும் பேசுபடும் பொருளா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புயல். அதாவது இந்த டிட்வா புயல். இந்த டிட்வா புயல் தமிழ்நாட்டுல ஓரளவு அதாவது கடலோர மாவட்டங்கள் முழுக்க பெருமளவுல சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது விவசாய பயிர்கள் பெருமளவுல சேதம் அடைஞ்சிருக்கு. அதாவது நெற்பயிரா இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இதெல்லாம் பெருமளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால ஒரு 3, 4 பேர் இறந்திருக்காங்க. அதாவது தூத்துக்குடியிலயும் சரி, இந்த பக்கத்து கடலோர சைட்லயும் சரி 2, 3 பேர் இறந்திருக்காங்க. ஆனா, இந்த டிட்வா புயல் இலங்கையில எந்த எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதாவதுங்க, அ இப்ப ஏற்கனவே இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இலங்கையில பெரிய அளவுல பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுச்சு. நமக்கு உண்மையாலுமே அந்த பொருளாதார சிக்கல் அங்க ஏற்பட்டாலுமே நமக்கு அதாவது தமிழர்களாகிய நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பொருளாதார சிக்கல் ஏற்பட்டதுல கிடையாது. அங்கருந்து ஒருத்தன அடிச்சு தொரத்துனாங்க பார்த்தீங்களா? ராஜபக்சே அப்படிங்கிற ஒருத்தன. அந்த விஷயத்துல நம்ம சந்தோஷப்பட்டோம். இருந்தாலும் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தத்துல இருந்தோம். அந்த அதாவது அந்த பொருளாதார சிக்கல் போய் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு வந்துகிட்டு இருக்க வேளையில, இந்த டிட்வா புயல் அப்படிங்கிற இந்த புயல் இலங்கை ஒட்டுமொத்த இலங்கையுமே புரட்டி போட்டிருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, அதாவது ரெட் அலர்ட். இந்த ரெட் அலர்ட் எப்படி குடுப்பாங்க? அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இப்ப மழை வருது அப்படின்னா, சென்னை, பாண்டிச்சேரி, இந்த மாரி கடலோர மாவட்டம் தூத்துக்குடி இந்த மாரியான கடல் ஓரமா உள்ள கடலூர் இந்த மாரியான ஏரியால ரெட் அலர்ட் குடுப்பாங்க. ஆனா, ஒட்டுமொத்த இலங்கைக்குமே ரெட் அலர்ட் குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல அதிகபட்சமான மழை பெஞ்சது ஒரு 25 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, ஒட்டுமொத்த இலங்கையில கிட்டத்தட்ட 1000 சென்டிமீட்டர் மழை பேஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரியான தகவல நம்ம பார்க்கும்போது, அப்போ அந்த இலங்கை எவ்வளவு பெரிய வெள்ளக்காடாக இப்ப இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அதாவது இலங்கையில இந்த மலை மாவட்டம், மலை பிரதேசங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிரதேசங்கள்ல ஒரு பிரதேசம் ஒரு 50, 60 வீடு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, அதாவது டிட்டோவா எப்படின்னா, நம்ம இப்ப கேரளால ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா? அதே மாரியான ஒரு சம்பவம் அந்த 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 மலை பிரதேசத்துல உள்ள ஒரு கிராமத்துல அந்த 50 வீடுமே தரைமட்டமா போயிருச்சு அப்படிங்கிற மாரியான தகவல் நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த அழகு நிறைந்த பகுதிகள்ல ஆபத்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாரி தான் இந்த மலை பிரதேசங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு மேல இந்த மண் சரிவினால மட்டும் இறந்து போயிட்டதா நமக்கு சொல்றாங்க. அதாவது அதிலயுமே கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைகள் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. அதுக்கான மீட்பு பணிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்கிறதுனால, அந்த இயந்திரத்த வச்சு மண்ண அள்ளி வேற இடத்துல போட்டாலும், அங்கேயும் சத சதன்னு இருக்கிறதுனால, அந்த பணியும் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும், ஆனாலும் தொடர்ந்து அந்த பணிய இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன எனக்கு ஒரு சோகமான விஷயம், கஷ்டப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த மாரி ஃப்ளட் வருது, இந்த மாரி மழை பெய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்த அங்க 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு சிங்களம் பேசுறவங்க, இன்னொரு தமிழ் பேசுறவங்க. அப்படி 2 வகையான மக்கள் அங்க இருக்கிறப்ப, இந்த பிரச்சனைய எப்படி சொல்லணும்? அவங்களுக்கு யாருக்கு எப்படி புரியுமோ, அந்த மாரி தானே சொல்லணும். ஆனா, இலங்கையில இந்த சம்பவத்துல கூட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாரியான ஆபத்து வரப்போகுதுங்கிறத சிங்கள மொழியில மட்டுமே சொல்லியிருக்காய்ங்க அப்படிங்கிறது ரொம்பவும் வேதனையா இருக்குது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய வெள்ளம், இவ்வளோ பெரிய பேரிடர் காலம், இந்த டைம்ல கூட ஒரு இனவெறிய பார்க்குறானுங்க இவனுங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஒட்டுமொத்த இலங்கையுமே இப்ப வெள்ள காடா இருக்கு. 28 மாவட்டங்கள்ல முழுக்க அதாவது குடியிருக்கவே முடியாத சூழல ஏற்படுத்தியிருக்கு இந்த டிட்வா புயல். அப்படி இருக்கும்போது, இதுவரைக்குமே இலங்கையில ஒரு 193 பேர் இறந்து போனதாகவும், ஒரு 228 பேர் காணாமல் போனதாகவும், அதாவது காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா, மழை வெள்ளத்துல அடிச்சுட்டு போனதாகவோ, இல்ல அதாவது மண் அரிமானத்துல மூடி கண்டுபிடிக்க முடியாமல் போனதாகவும், இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 228 பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். அதாவது ஒரு ஆத்துல ரொம்ப தண்ணி போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஆத்துல ஒரு மான் நடுவுல நின்னுட்டு இருக்கு. அத ஒரு யானை காப்பாத்தி கொண்டு போய் கரையில விடுற மாரியான அதிசயமான இந்த மாரியான விஷயங்களும் நம்ம அங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம,
இந்த நம்ம மக்கள் எல்லாம் காப்பாத்தி அந்த போட்ல வச்சு கொண்டு போறாங்க பார்த்தீங்களா? அந்த போட்டுக்கு ஒரு பூனைய ஒரு நாய் கொண்டு வந்து அந்த போட்ல ஏத்தி விடுது. அது மட்டும் இல்லாம ஒரு யானை அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போறதுல நடுவுல ஒரு மரத்துக்கு ஓரமா வந்து ஒரு யானை நிக்குது. அந்த யானை மேல ஒரு புலியோ, இல்ல ஒரு சிங்கமோ வந்து அது மேல ஏறி நின்னுகிட்டு இருக்கு. அதாவது ஒரு இந்த மாதிரியான சூழல்ல ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து நம்ம வந்து மக்கள் ஒருவர ஒரு மனிதாபிமான அடிப்படையில வந்து உதவும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். சென்னையில கூட பார்த்திருக்கோம். ஆனா, இந்த விஷயத்துல வந்து மிருகங்கள் கூட அந்த இன இதெல்லாம் கடந்து உதவி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், ஆனா அந்த மிருகங்களுக்கு கூட இவ்வளவு கஷ்டத்த அந்த இயற்கை வந்து குடுத்துருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்ம இப்போதைக்கு அந்த மக்களுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சீக்கிரமா அவங்க இயல்பு நிலைக்கு வரணும். மழை வந்து படிப்படியா குறைஞ்சு அவங்களுக்கு வந்து இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்க மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறது வருத்தமான செய்தி. அது மட்டும் இல்லாம இது வந்து எப்படின்னா, பதுளை மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 71 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. கண்டியில வந்து 52 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்புறம் மாத்தளையில வந்து 20 பேர் இறந்திருக்காங்க. குருநாகலில வந்து 15 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்படி இறந்து போனவங்கலாம் இது மாரி இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 228 பேர் வந்து காணாமலும் போயிருக்காங்க. இலங்கை முழுக்கும் வந்து தங்குமிடம் வந்து ஒரு 1094 தங்குமிடம் வந்து இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 41,000 குடும்பங்கள் வந்து அதுல வந்து தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,47,000 1,47,000 மக்கள் வந்து தங்குமிடத்துல வந்து தங்க வச்சிருக்கு இலங்கை அரசாங்கம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளட் டைம்ல வந்து மக்கள் வந்து தொடர்பு கொள்வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டாங்கன்னா, அதுக்கு தொடர்பு கொள்வதற்கான ஒரு நம்பர் குடுப்பாங்க. அவங்க வந்து தொடர்பு கொண்டு ஹெல்ப்புக்கு வந்து பேரிடர் இந்த இதுலேருந்து குழுலேருந்து வந்து போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய அந்த தகவல் தொடர்பு கோபுரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு 4,000 தகவல் தொடர்பு கோபுரங்கள் வந்து இந்த மழை வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாரியான செய்தியும் வந்து இலங்கை அரசாங்கம், அதாவது தகவல் தொடர்பு அந்த இதுல உள்ளவங்க வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது, கிட்டத்தட்ட அதாவது இதுல இன்னொன்னு என்னன்னா, தமிழர்கள் இப்பதான் நவம்பர் 27 வந்து மாவீரர் நாள வந்து அவங்க வந்து அந்த துக்கத்த வந்து அனுசரிச்சுட்டு இருக்கிற வேளையில, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, நடுத்தீவு, நெடுந்தீவு இந்த மாரியான தமிழர்கள் பிரதேசங்கள்லயும் வந்து இந்த மழை அ நீர் வந்து உள்ள புகுந்து, அதாவது போருக்கு அப்புறம் அவங்களுடைய உடைமைகள், நிலங்கள், வீடு இதெல்லாம் இழந்து, இப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ அது இப்ப பொருளாதார சிக்கலு அதெல்லாம் தாண்டி கடந்து ஏதோ ஒண்ணு முன்னேற்றத்திற்காக வந்து கொண்டிருக்கும்போது, இவ்வளோ பெரிய வெள்ளம் அவங்கள வந்து மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு போயிருச்சு அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்களுக்காக கடவுள்ட்ட ஒண்ணு மட்டும் தான் வேண்டிக்கணும். சீக்கிரத்துல அவங்களோட பழைய நிலைமைக்கு வந்து அவங்க வந்து மறுபடியும் வரணும். இந்த இந்த ஃப்ளட் இதெல்லாம் போயி, அவங்க மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கடவுள்ட்ட வேண்டிக்கிற மாரி இருக்கு. இத முன்கூட்டியே வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு. ராவணத்தீவு வந்து கடல் வெள்ளத்தால சூழப்போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. அதே மாரியே இந்த வருஷம் வந்து அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, தமிழ்நாட்ட விட வந்து இலங்கைக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இலங்கை முழுவதுமே வந்து ஃபுல்லா தண்ணியால வந்து நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அது வந்து ஒரு தீவு, தீவுக்குள்ள ஒரு நாடு. அப்படிப்பட்ட அந்த நாட்டிலேயே வந்து இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே ரொம்பி வழிஞ்சு, போயிட்டு இருக்க மாரியான காட்சிகள வந்து நம்ம பார்க்குறோம். மனிதர்கள்ல இருந்து விலங்குகள் முதல் கொண்டு எல்லாமே வந்து இந்த புயலின் தாக்கத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறனால மனிதர்களுக்குள்ள ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு அதிகமான ஆட்கள்லாம் இருக்காங்க. பாவம் இந்த ஒரு 4, 5 யானை வந்து பெரிய ஒரு காட்டாட்டா வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போகுது. கடல்ல போய் வந்து அந்த யானைய காப்பாத்தி, அதாவது இலங்கை கடற்படை வந்து கடல்ல போய் அந்த யானைய வந்து காப்பாத்தி கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட சூழல் வந்து இலங்கையில வந்து ஏற்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த இந்த புயல் பாதிப்பிலிருந்து மீட்டு மறுபடியும் வருவதற்கு ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு தான் அவங்க மீட்டு வர வர மாரியான சூழல் வந்து இலங்கைக்கு இருக்கு.